அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். மதிப்பிற்குரிய தனுசு ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரார். 5ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தாலே அதிர்ஷ்டம். ஆனால் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், 12ஆம் அதிபதி தானே செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்துல வர்றது, விரையாதிபதி 5ஆம் இடத்துல வர்றது நல்லதா சார்? 5ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் யோகம், அதிலே செவ்வாய் அந்த பாவகத்திலே ஆட்சி பெறுவது அற்புதமான யோகம். எனக்கு கொடுக்கறது இந்த 10 நிமிட காணொளி. இந்த 10 நிமிட காணொலியில் அத்தனை பேருக்கும் நான் திருப்தியாக சொல்லிட முடியாது. அதனால் இந்த தனுசு ராசியில் உள்ள உத்திராடம், பூரம், மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான இந்த செவ்வாயை உன்னுடைய பலனை எப்படியெல்லாம் பெருக்கிக்கலாம், கைமேல் பலன் காத்துன்னு இருக்கு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த செவ்வாயினால் யோகம் பெறுங்க. வேலையில் யோகம், திருமணத்தில் யோகம், கூட்டுத் தொழிலில் யோகம், வண்டி வாகனங்களில் யோகம், தினசரி வருமானங்கள், ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரு தீர்வா இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன ரெமெடி சொல்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செவ்வாய் 42 நாட்களுக்கு உங்களுக்கு யோகத்தை தரப்போறார். நட்சத்திர ரீதியான பரிகாரங்கள் சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், அது நடக்கும், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு 19 நான் சொல்லலை. மூல நட்சத்திரக்காரர்கள், தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சினால் யோகம் பெற தங்கத்தேர் இழுப்பது சிறப்பு. அது வேலவனுடைய தேராக இருக்கலாம், பெருமாளுடைய தேராக இருக்கலாம், சிவனுடைய தேராக இருக்கலாம், விநாயகனுடைய தேராக இருக்கலாம். ஆக மூலம் நட்சத்திரக்காரர்கள் தங்கத்தேர் இழுத்தால் செவ்வாய் உங்களுக்கு இயக்குவார். சூலத்தினுடைய வழிபாடு பிரமாதமான ஒரு வழிபாடாக தரும். சூலம் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அல்லது சூல வழிபாடு நல்லது. சூலத்தையே ஒரு ஆலயத்தில் வச்சிருப்பா வழிபாடு பண்றதுக்கு.
இப்போ சூளத்தை கோயில் வாசலில் வச்சிருக்கக்கூடிய சூளத்தை தொட்டு வணங்குங்கள், அதன் கீழே பாத பூஜை பண்ணுங்க, அவ்வளோ அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை எண்ணெய் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி நீர் ஆடுவது சிறப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கா. அதனால் இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறாளா எனக்கு தெரியல, எல்லாமே ஃபேஷன் டெக்னாலஜி ஆகிடுச்சு. சனிக்கிழமை தோறும் ஒரு சம்பிரதாயத்துக்காவது வெங்கல பாத்திரத்திலிருந்து எண்ணெயை நீங்கள் தலையில் வைக்கணும். எண்ணெய் ஸ்நானம் முறைன்றதே தனிப்பட்ட முறையில் இருக்குது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எண்ணெய் வாங்கிட்டு வந்து அப்படியே பேப்பரை கட் பண்ணிட்டு அப்படியே தலையில் வைக்கிறா, இதெல்லாம் உசத்தியா அப்படின்னா அதில் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த நுணுக்கத்துக்கெலாம் நம்ம இப்போ போக வேணாம். எண்ணெய் குளியல் சனிக்கிழமை தோறும் செய்யுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பார். சாக்கடை, நம்ம வீட்டில் சாக்கடை அடைச்சி கிடக்கும், கழிவு நீர் சுத்தம் பண்ணுவான். இந்த நபர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. அவங்க கிட்ட தயவு கூர்ந்து பேரம் பேசாதீங்க. ஆமாம் சார், இந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகும் சார். இல்லைப்பா நான் 1000 ரூபாய் தான் கொடுப்பேன். தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க அந்த நபர்கள் கிட்ட. இந்த மூல நட்சத்திரக்கார் தினசரி எள்ளுருண்டை ஒரு 2வது சாப்பிடுங்க, இல்லை 2 பேருக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தர காத்துன்னு இருக்கார், அதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றது ஒரு 5 ரெமடி தான் சொல்லியிருப்பேன். இந்த 5ல் ஏதாவது ஒன்றுத்தையாவது ஃபாலோ பண்ணுங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தருவார். போராட நட்சத்திரக்கூடிய பெண்கள் மஞ்சள் குங்குமத்தை, விராலி மஞ்சள் தானம் கொடுங்க. யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய். ஆல்ரெடி யோகத்தை கொடுக்க உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த யோகத்தை எப்படி நாம ரெட்டிப்பாகிறது, பெருக்கிறது, அதுக்குண்டான ரெமடி தான் சொல்றேன். குழந்தை வடிவ தெய்வங்களை வழிபடுங்கள். பால முருகனாக இருக்கலாம், பாலாம்பிகை அம்பாளாக இருக்கலாம். இனிப்பு வகைகளை தானம் கொடுங்க. எங்க கொடுக்கணும்? குழந்தை வடிவ தெய்வத்தை பார்த்துட்டு இனிப்பு தானம் கொடுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு செவ்வாய் கொடுக்க போறார். அங்காள பரமேஸ்வரியினுடைய வழிபாடு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை தரும். அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் சார். எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும், எந்த ஒரு ஆலயத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாலும் அங்க பிரதர்ஷனம் இல்லாமல் முழுமை அடையாது. ஒரு ஜாதகர்கிட்ட போறீங்க, உங்க ஜாதகம் பார்க்குறீங்க, அவர் ஒரு ரெமடி சொல்றாரு, ஒரு ஆலயம் சொல்றாரு, போங்க அந்த நட்சத்திரத்தில் போங்க, கோயிலை பாருங்கன்னு சொல்றீங்க. நீங்களும் ஹாய் ஹாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வரீங்க, அந்த காரியமே நடக்க மாட்டேங்குது. நீங்க பண்ண பரிகாரம் சம்பூர்ணமாயிருக்கா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஜாதகத்துல எந்த ஆலயத்துக்கு நீங்க போனாலும் விரதம் இருந்துதான் அந்த பகவானை சேவார்த்தி பண்ணணும். மனம் உருகணும், உடல் உருகணும். அங்க பிரதர்ஷனம் வராம ஒரு சேவார்த்தி முடியாது, ஒரு பரிகாரம் முடியாது, சம்பூர்ணமே ஆகாது. நீங்க செய்யற பரிகாரம் முடிஞ்சுதான் எந்த மறுபடியும் உங்க ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதற்கெல்லாம் கேள்வி உங்ககிட்ட இருக்கணும். கோயில் பசுக்களுக்கு தீவனம் கொடுங்க. ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்க. போராட நட்சத்திரக்கார் கோயில் பசுக்களுக்கு தீவனம் வாங்கி கொடுத்தால் உங்களுடைய செவ்வாய் பகவான் இயங்குவார். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபகாரம் பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்லது பண்றா மாற்றுத்திறனாளி. இன்னைக்கெல்லாம் அவங்க மெரிட்டா வந்துட்டாங்க. ஒவ்வொருவருடைய உயர்வும் பார்க்கறதுக்கு இந்த சமுதாயத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் செய்யக்கூடிய சாதனைகள் மிகப்பெரிய, அனைத்து சோகங்களும் உள்ளவனோட மாற்றுத்திறனாளி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றான். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. இந்த போராட நட்சத்திரக்கார் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கூடுதல் பலம். தினந்தோறும் பருப்பு வகைகளை சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் பருப்பு வகைகளை சேர்த்துங்க. கண்டிப்பாக திராட்சை தினந்தோறும் சேர்த்துக்கோங்க. உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. நான் சொன்ன ரெமடியானது ஒரு சின்ன ரெமடி தான். இந்த செவ்வாயால் யோகம் பெறக்கூடிய ஒரு பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தொழுநோய்களுக்கு கட்டில் மெத்தை வாங்கி கொடுத்தால் யோகம் உங்க செவ்வாய் வேலை செஞ்சிருவார். உங்க ஜாதகத்துல செவ்வாய் எந்த பாவத்தில் ஒன்னாலும் இருக்கட்டும், அது அஸ்தங்கமாக இருக்கட்டும் அல்லது பாதகாதிபதியா இருக்கட்டும், வலுவிழந்த நிலையில் கூட இருக்கட்டும், இப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய். அதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தொழுநோய்களுக்கு கட்டில் மெத்தை வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு பாயாசம் சமர்ப்பணம் பண்றது சிறப்பு. வீட்டில் உள்ள பெண்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உள்ள பெண்கள் தினமும் நீங்க சேவார்த்தி பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயாசம் வைத்து வழிபடுவது
மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். இந்த செவ்வாயினால் உங்களுக்கு பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுநருக்கு ஏதாவது ஒரு வகையில் உபகாரம் பண்ணுங்க. டிரைவர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மாதத்தில் 2 தென்னை மரமாவது நடுங்க. இந்த செவ்வாயினால் வரக்கூடிய யோகம் பெறலாம். இந்த 42 நாளுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 6 மரம் 8 மரமாவது தென்னை மரம் நீங்கள் நடுங்க. நடுறதுக்கு நாள் கிழமெலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய. மரம் நடக்கூடிய நாள் வியாழக்கிழமை நடுங்க. வெற்றி உங்களை தேடி வந்துடும். உத்திராடம் தென்னை மரம் நட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி. இஸ்திரி பொட்டி வாங்கி கொடுங்க. சலூன் கடைக்காரனுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய பரிகாரம் தொப்பி தானம் சார். வெயிலில் வேலை செய்யக்கூடிய இந்த சாலை பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு 30 தொப்பி வாங்குங்க. அதாவது குள்ளா கேப், இதை கேப் வாங்கி தானம் கொடுங்க. உங்கள் செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிடுவார். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தினசரி தேங்காய் சாதம் சாப்பிடுவது நல்லது. தேங்காயை உணவில் சேர்த்து கொண்டால் உங்கள் உடலும் மனமும் பலமாகும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன ரெமடி உங்களுடைய செவ்வாயினால் வரக்கூடிய யோகத்தை மேலும் பல மடங்கு யோகத்தை பெறுவதற்கு உண்டான ரெமடி தான் சொல்லிட்டு இருக்கேன். செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறார், 11ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். அப்போ 11ஆம் பார்வை பார்ப்பதனால் பல லாபம் கிடைக்கும் இப்படின்னு பலனை நான் சொல்லலை. அந்த பலனை எடுப்பதற்கு உண்டான வாழ்வியல் பரிகாரத்தை சொல்கிற செய்து பாருங்கள். இந்த செவ்வாயினுடைய 42 நாள் உள்ள பலன் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்கு வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம் அத்தனை பேரும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.